பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். மகாராஷ்டிராவில் பாஜகவை சேர்ந்த தேவேந்திர பட்னாவிஸ் முதல்வராகவும், சிவசேனா தலைவர் ஏக்நாத் ஷிண்டே, தேசியவாத காங்கிரஸை சேர்ந்த சுனேத்ரா பவார் துணை முதல்வர்களாகவும் உள்ளனர். உத்தவ் தாக்கரே தலைமையில் ஒருங்கிணைந்த சிவசேனா இரண்டாக உடைந்த போது ஏக்நாத் ஷிண்டே பக்கம் பெரும்பாலான நிர்வாகிகள் திரண்டதால் கட்சியின் பெயர், கொடி, சின்னம் ஷிண்டே வசமானது. தற்போது சிவசேனா UBT என்ற பெயரில் இயங்கும் கட்சியை உத்தவ் தாக்கரே தலைமையேற்று நடத்தி வருகிறார். இதில் 9 லோக்சபா MPக்கள், 20 MLAக்கள் உள்ளனர். தற்போது அவர்களில் 6 முதல் 7 MPக்கள் கட்சியிலிருந்து விலகி தனி அணியாக செயல்பட உள்ளதாக தகவல் வெளியானது. அவர்கள் ஷிண்டே தலைமையிலான சிவசேனாவில் இணைந்து மத்தியில் ஆளும் NDA கூட்டணிக்கு ஆதரவளிக்க முன்வந்துள்ளதாக ஷிண்டே ஆதரவு தலைவர்கள் தொடர்ந்து கருத்து தெரிவித்து வந்தனர். எனினும் உத்தவ் தரப்பு நிர்வாகிகள் இதை தொடர்ந்து மறுத்து வந்தனர். இந்த நிலையில் சிவசேனா UBT மூத்த தலைவரும் ராஜ்யசபா MPயுமான சஞ்சய் ராவத் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறியதாவது: மகாராஷ்டிரா அரசியலில் மிகப்பெரிய ஜனநாயக விரோத போக்கு நடக்கிறது. எங்கள் கட்சியை சேர்ந்த MPக்களை இழுக்கும் முயற்சியில் சிலர் ஈடுபட்டுள்ளனர். எனக்கு நம்பத்தகுந்த வட்டாரங்களிலிருந்து சில தகவல்கள் கிடைத்தன. அதன்படி ஒரு MPக்கு 50 கோடி ரூபாய் விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அட்வான்ஸ் தொகையாக 15 கோடி ரூபாய் வழங்கவும் ஏற்பாடுகள் நடப்பதாக கூறுகின்றனர். சிவசேனா நிறுவனர் பால் தாக்கரே எங்களை தங்கள் சொந்த பிள்ளைகள் போல் பேணி வளர்த்தார். அவரின் மகன் உத்தவ் எங்கள் ஒவ்வொருவரின் நலனிலும் அக்கறை கொண்டுள்ளார். கட்சியை விட்டு விலக நினைப்போர் தாராளமாக போகட்டும். ஆனால் எங்கள் கட்சி சின்னத்தில் நின்று வென்ற பதவியை ராஜினாமா செய்துவிட்டு போகட்டும். கட்சிக்கு துரோகம் செய்ய நினைப்போர், முதுகில் குத்த நினைப்போர் மிகவும் கீழ்த்தரமான செயலில் ஈடுபடுகின்றனர். நான் கூறும் கடினமான சொற்களை ஊடகங்கள் கட் செய்யாமல் அப்படியே வெளியிட வேண்டும். மகாராஷ்டிரா அரசியலில் நடக்கும் குதிரை பேரம் மிகவும் ஆபத்தானது. இது மிகப்பெரிய ஜனநாயக விரோத போக்கு என அவர் கூறினார். ஏற்கனவே மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸைச் சேர்ந்த 20 லோக்சபா MPக்கள் NCBI கட்சியில் இணைந்து NDA அரசுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் சிவசேனா UBT MPக்கள் சிலரும் தனி அணியாக செயல்பட்டு NDAவை ஆதரிக்க உள்ளதாக வெளியாகும் தகவல்கள் தேசிய அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன.